அமெரிக்கா முன்மொழிந்த 20 பரிந்துரைகள் அடங்கிய காசா போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஒப்புக்கொண்டுள்ளார். காசா மீது 1.5 ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 65,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைமையில் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு நேற்று அமெரிக்கா சென்றார். வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை வரவேற்று பேச்சுவார்த்தை நடத்திய அதிபர் டிரம்ப் 20 பரிந்துரைகள் அடங்கிய காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தெரிவித்தார். காசாவில் ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தம், புடைக்கைதிகள் விடுவிப்பு, காசாவிற்கு உடனடியாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு, ஹமாஸ் நிர்வாகம் இல்லாத காசா மற்றும் பாலஸ்தீன அரசு உருவாக்கம் உள்ளிட்ட முன்மொழிவுகள் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஏற்றுக்கொண்டுள்ளார். அமெரிக்கா முன்மொழிந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்காவிட்டால் இஸ்ரேல் தனது வேலையை செய்து முடிக்கும் என்று நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இதற்கு அமெரிக்க பக்கபலமாக இருக்கும் என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே ஹமாஸை குறிவைத்து தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கத்தார் பிரதமரிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மன்னிப்பு கோரினார்.